Hi, this is Rishi and you're watching me on Chat It Up. இந்த வீடியோ ட்ரேடிங் பற்றி கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் டாபிக். நான் இதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு இருந்தேன், பட் ஒரு டைலமாலே இருந்தேன் பேசலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பட் இப்போ பேசுகிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் பேரண்ட்ஸையும் பார்க்கவீங்க. முடிஞ்ச ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக ஜெகதீஸ்வரன்ற ஒருத்தர் நீட்னால சூசைட் பண்ணிட்டாரு. இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன? ஐ எம் நாட் கோயிங் டு அப்போஸ் கவர்மெண்ட் ஆர் சப்போர்ட் ஹிம். I'm just going to share my opinion. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா எதனால் இப்படி நடக்குது? ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டல் ஸ்டேஜ் என்ன? இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் தான் அவங்க கரியலா இல்லை இது மட்டும் தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் 2 விஷயம் பேச போகிறேன். ஒன்று, த பேஷன் டுவார்ட்ஸ் யர் கோல், அண்ட் 2வது, பீப்புள்ஸ் இக்னோரன்ட் மைண்ட் ஆன் சூசிங் கரியர்ஸ். அதாவது மக்களுக்கு இவ்வளோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே அறியாமல் இருக்கிறது. அண்ட் ஹவு கேன் யூ ரிலேட் திஸ் வித் ட்ரேடிங்? லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் இந்த அறியாமையை பற்றி பார்ப்போம். இப்போ இந்தியாவில் டிப்பிக்கலாக ஒருத்தங்க ஸ்கூலை முடிக்கிறாங்கன்னா என்ன கரியர் சூஸ் பண்ணுவாங்க? அதாவது மெஜாரிட்டியாக என்ன கரியர் சூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி டாக்டர், இன்ஜினியர் ஆர் ஏதாவது ஆர்ட்ஸ் எக்ஸாம் படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உண்மையிலே இந்த ஃபீல்ட்ஸ் தான் நம்ம கரியரை பெட்டராக மாற்றுமா, இல்லை இந்த ஃபீல்ட் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்ட்லாம் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? இப்போ ஒருத்தவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஏஜ் ஆவரேஜாக 40 இருக்கும். அப்படின்னா அவங்க எப்போ பிறந்திருப்பாங்க? லைக் லிட்டரலி 1970s to 1980s. அந்த டைமில் எந்த கரியருக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும்? அதாவது இந்த கரியர் சூஸ் பண்ணால் நிறைய மணி மேக் பண்ணலாம். ஆப்வியஸாக இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப். அது இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா அப்போ காசு எல்லாமே மெக்கானிக்கல். காசுல மட்டும் இல்லை, அப்போலாம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேனுவல். அண்ட் டாக்டர்ஸ் நல்ல ப்ரொஃபஷன், நல்ல மணி. அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்போலாம் சர்க்கார் அதிகாரியாக இருந்தாலே ஈஸியாக பொண்ணு கொடுத்துருவாங்க. மேபி இப்போ இருக்கலாம், ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி. என்ன தான் அப்போ எல்லாமே ஹியூமன்ஸ் மேனுவலாக பண்ணாலும் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ண ஹியூமன்ஸ் மேக் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ஆட்டோமேட்டட் நவடேஸ். இதில் நிறைய பேரால் அந்த டைமில் இந்த மாதிரி கரியர்ஸை சூஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அப்போலாம் ஃபீஸ் ரொம்ப அதிகம், அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் போக போக எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கிட்ஸ் இருக்கும் அண்ட் இவங்களோட கிட்ஸோட ஃபியூச்சரை நல்லா அமைக்கணும். ஆப்வியஸாக எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட கிட்ஸோட ஃபியூச்சரை நல்லா அமைக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. பிகாஸ் தே சஃபர்ட் எ லாட், தே டோன்ட் வாண்ட் டு போர் இட் ஆன் தேர் கிட்ஸ். இப்போ என்ன ஆகும்? அந்த டைமில் பீக்கில் இந்த ப்ரொஃபஷன்ஸ் தான் இதெல்லாம். இப்போ கிட்ஸ் வளரும் போது பேரண்ட்ஸாக இன்ஃப்ளூயன்சிங் கிட்ஸ் டு சூஸ் இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஜாப். இதில் பிரச்சனை என்னென்னா இப்போ இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸே வேறு. அவ்வளோ டெக்னாலஜிஸ், எவ்ரி பீப்புள் ஆர் ஹேவிங் ஸ்மார்ட் ஃபோன், எ குட் இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் திங்கிங் ஆன் இட்ஸ் ஓன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் மோஸ்ட்லி நோ. அண்ட் இதை நான் தப்புன்னு சொல்ல, ஏன்னா நம்மளை விட நம்மளோட எங்கர் ஜென்ரேஷனோட எக்ஸ்போஷர் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வயசு 23 ஆகுது. நான் 4th படிக்கும் போது பட்டன் ஃபோன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். அண்ட் போக 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 9th and 10th I was introduced to smartphones. இப்போ எனக்கு அதை பற்றி லைட்டாக ஐடியா இருக்குது. பட் என்னோட பேரண்ட்ஸ் தேர் கம்ப்ளீட்லி நியூ டு திஸ் அண்ட் இட்ஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு அடாப்ட் டு திஸ். அண்ட் இப்போ பார்ன் ஆகிற கிட்ஸோட எக்ஸ்போஷர் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்து வளர்றாங்க. ஸோ அவங்களால என்னை விட ஒரு விஷயத்தை இன்னுமே சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும். அது எப்படி? இதை சும்மா பேசாமல் ஒரு ரிசர்ச் மூலிமா பார்ப்போம். 1984 ஃப்ளின் எஃபெக்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச் நியூ ஜென்ரேஷன் இஸ் அச்சீவிங் பெட்டர் இன் IQ டெஸ்ட் than the older ones. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, every year people are scoring 0.3 points more than the people born the year before. For example, இப்போ நான் ஒரு IQ டெஸ்ட் எடுக்கிறேன், என்னோட IQ ஸ்கோர் வந்து 100. இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ன் ஆகிறவங்க நான் பண்ணுற சேம் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வந்து 103 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ன் ஆகுறாங்கன்னா குழந்தை கிடையாது, குதர்க்கும் செய்யாதீங்க. ஏஜ் கேப் வந்து 10 இயர்ஸ் இருக்கணும். இதிலே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட நம்மளோட எங்கர் ஜென்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர். இதை என்னோட டீம்லேயே கம்பேர் பண்ணலாம். என்னோட டீமில் தேர் இஸ் அ பர்சன் கால் ஸ்ரீ அண்ட் ஹீ இஸ் a ஃபினான்ஷியல் ட்ரெயினர். இப்போ நான் இந்த அல்காரிதமிக் கான்செப்ட் கிராப் பண்ண எடுத்துக்கிட்ட டைமை விட இவர் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்பவே கம்மி. ஹீ இஸ் ஜஸ்ட் 20 அண்ட் ஹீ இஸ் மோர் டேலண்டட் தன் மீ. உண்மை தான், இதில் எந்த ஈகோவுமே கிடையாது. அதான் உண்மை. நம்ம எங்கள் ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஒன்று, நான் ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கணும்னா I'll go with younger generation because they are talented. அண்ட் அதே மாதிரி அதே விஷயத்தை பெட்டராக ஹேண்டில் பண்ணால் I'll go with older ones because அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணான்னு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான வே. இதே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா? இப்போ நான் வந்து ஒரு கரியர் சூஸ் பண்ணும். லெட்ஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கேம் டிசைன். இதை நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான், அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அஃபண்ட் ஆக வேணாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எங்கள் அப்பாட்ட நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, இன்ஜினியரிங் படியில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்றாங்க. இப்படி பண்ணாமல் ஒய் தே கேன் ஸ்பெண்ட் சம் டைம் இன் ரிசர்ச்சிங் அபவுட் கேம் டிசைனிங். இல்லை என்கிட்ட கேட்கலாம் என்னப்பா இதுன்னு, நான் எனக்கு தெரிஞ்சதை கிளியராக சொல்லுவேன். இல்லை 2 பேரும் ஒன்றா உட்காந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஓகே இது நல்ல ஸ்கோப் இருக்குன்னு ஒரு டெசிஷன் வந்துட்டா, நவ் மை டேட் கேன் கிவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் இன்புட். அதாவது இந்த கேம் டிசைனிங்கை எப்படி ஃபோக்கஸ்டாக கற்றுக்கணும், இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன், இதில் எப்படி நான் கரியர் பில்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தே ஆர் த பெஸ்ட்
fulfillment that we can never get. இப்போ நான் சொல்கிறது எப்படி இருக்குது, வெறும் இன்ஜினியரிங், டாக்டர், கவர்மெண்ட் ஜாப் தான் லைஃப்னு இல்லை, இதை தாண்டி நிறையா இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச 3 பெஸ்ட் கரியர் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணவும் இல்லை, அண்ட் நான் கரியர் கைடன்ஸில் எந்த டிகிரியும் வச்சில்லை. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம், அதாவது கேமிங் எப்படி மணி மேக் பண்ண முடியும், இந்த வீடியோ பாருங்கள், don't get it. तो एक बंदे ने बोला तेरा जो FD है, तेरे FD से ज़्यादा उसका CGP है. तो मैंने उसको बोला कि तेरे मोबाइल नंबर से ज़्यादा मेरा बैंक बैलेंस है. அதாவது இது என்னன்னா, ஒரு சின்ன பையன் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, கேமிங் வந்து கில் டெத் ரேஷன் ஒன்று இருக்குது, லைக் 8 அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவங்களோட கில் டெத் ரேஷியோ தான் என்னோட சிஜிபின்னு சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, உன்னோட மொபைல் நம்பர் தான் என்னோட பேங்க் பேலன்ஸ். பேங்க் லைஃப் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் மேன். இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இப்படி தான் நானும் ஆகணும்னு நினச்சேன், பட் பாத் மாதிரி இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டில் இட்ஸ் ஃபார் அ குட் காஸ். நான் ஒரு நாள் கேம் வீடியோ போடுறேன், பிடிச்சா பாருங்கள். ட்ரேடிங் பற்றிலாம் இருக்காது, ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் திஸ் சேனல் லைக் த வே ஐ வாண்டட் டு பி. சும்மா வியூஸ்க்காக போடாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் இருக்கணும், அது உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹோப் I'll do it. Not hope, I'll definitely do it. Second, video editing, photo editing or graphic designing. This is one of the highest paid career if you are passionate about. Every business owners needs video editors. ஒரு வீடியோவை என்கேஜிங்காக கொண்டு போனால் அது ஒரு எடிட்டரால் மட்டும்தான் முடியும். இந்த சேனலோட க்ரோத்துக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னா எடிட்டர் தான். ஆனால் ஒரு ஃபோட்டோ போகிறோம் பார்த்துக்கோங்க. நம்பிக்கை, நாணயம், கைராசி. எடிட்டர்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். யூ கேன் பார்ட்னர் வித் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு க்ரோ தட் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபைவரில் ஒரு வீடியோ எடிட்டர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தெரியாதவங்களுக்கு ஃபைவர் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் வி கேன் ஹையர் ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்கள், ஹி ஹாஸ் குட் ரேட்டிங்ஸ் அண்ட் ஹீஸ் சார்ஜிங் 2000 rupees ஃபார் அ 1 minute வீடியோ. அண்ட் இதுலேயுமே டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சிருக்காரு. ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம்னு. ஸ்டாண்டர்டுக்கு 4K அண்ட் ப்ரீமியம்க்கு 6.5K ஃபார் அ 1 minute clip. இதுவுமே நான் ஃப்ரீலான்சிங்லாம் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஜாப் போகலாம், வீடியோ எடிட்டர் ஆர் வீடியோ எடிட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் இந்த ஸ்கில்லை மற்றவங்க டீச் பண்ணலாம். லைக் மீ having a mentoring program for aspiring traders. எனக்கு நான் அப்படியே என்னோட பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணிக்கிறேன். Those who really want to achieve in trading, those who are really ready to put efforts in learning this skill, you can contact us. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கரியர் பில்ட் பண்ணணும்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அதில் எவ்வளோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஆல் யூ நீட் இஸ் அ ஸ்கில், நாட் அ டிகிரி. இந்த ஜென்ரேஷனுக்கு இதான் முக்கியம். உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்தால் போதும், அதை ப்ராப்பராக மானிட்டைஸ் பண்ணால் யூ வில் ஷைன் இன் கலர்ஸ். And third, digital marketing. It is one of the highest paid job ever. Or if you're having a digital marketing company and if you're talented, I'm damn sure you'll be making in crores. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணேன்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, டிவியில் ஆட் விடுவாங்க. ஆனால் இப்போலாம் யார் டிவி பார்க்குறா? நம்ம எல்லாரும் சோஷியல் மீடியா, யூடியூப், OTT பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு அட்வர்டைஸ் யுவர் பிஸ்னஸ். அண்ட் தீஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் who can grow their business revenue to millions. உங்களுக்கு சோஷியல் மீடியா அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்போ வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா, அண்ட் அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் க்ரோ பண்ணால் என்னால் சொல்லக்கூட முடியாது நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணுவீங்கன்னு. சரி, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது நல்ல டாக்டர், இன்ஜினியர், கவர்மெண்ட் ஜாப், இதெல்லாம் நல்ல ப்ரொஃபஷன் இல்லைன்னு ஆகிடாது. அது மட்டும் தான் ப்ரொஃபஷன் இல்லாமல் அதை தாண்டி எவ்வளோ வேஸ் இருக்குது லைஃப்பில் சக்சீட் ஆக. நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே டேரக்ஷனில் போகணும். எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்காது, எல்லாருக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்காது, எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் எப்படி மானிட்டைஸ் பண்ணி மணி மேக் பண்ணலான்னு பாருங்க. இல்லை உங்கள் பேஷனில் ஸ்கோப் இல்லையா, லேர்ன் அ ஹை இன்கம் ஸ்கில், மேக் மணி அண்ட் டூ யுவர் பேஷன். சிம்பிள். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கே இதெல்லாம் தெரியாது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது. டூ ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் சூட்ஸ் யூ. அப்பா அம்மாவோட உட்காந்து பேசுங்க, எக்ஸ்பிளைன் தம். கண்டிப்பாக அதோட பசங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னா எந்த ஒரு பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. எங்கே நம்ம பையன் எங்கேயாவது மாட்டிக்க போகிறோன்னு பயத்தில் தான் சொல்லுவாங்களே தவிர வெறுப்பில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற கரியர் மேலே அவங்க நம்பிக்கை வந்துட்டா they'll do anything to make you achieve in this field. ஸோ இதில் உங்கள் பொறுப்பு இருக்குது, gain the trust. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு பேஷன். இது வரைக்கும் அறியாமைனால இந்த மாதிரி ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். பட் உண்மையாலே சில பேருக்கு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் டாபிக். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்ப்போம். அண்ட் ஹியர் ஐம் டேக்கிங் MBBS as an example and I'm taking 2023 statistics. இப்போ இந்தியாவில் MBBS பண்ணால் கண்டிப்பாக நீட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இதை நான் 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஒன்று மணி இருக்கிறவங்க, இன்னொன்று மணி இல்லாதவங்க. ஆப்வியஸ்லி MBBS இட்ஸ் அ ஹை எக்ஸ்பென்சிவ் டிகிரி. ஸோ ஆவரேஜ் பாஸ் மார்க் ஃபார் நீட் வந்து 140. இதை நான் எல்லா கேட்டகரிக்கும் ஒரு ஆவரேஜ் எடுத்திருக்கேன். இப்போ மணி இருக்கிறவங்க they can easily get private college seats. பட் மணி இல்லாதவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் மட்டும்தான் ஒரே வழி. இப்போ 2023ல் 20,87,462 பீப்புள் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 20,36,316 பீப்புள் தான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ 50,000 பீப்புள் நீட் எக்ஸாம் எழுதவே இல்லை. இந்த 20 lakh அப்ளிகன்ஸில் 11,45,976 பீப்புள் வந்து நீட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் டோட்டல் மெடிக்கல் காலேஜ் 272 அண்ட் இதில் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ 41,388 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் நீட் கிளியர்
பண்ணியிருக்காங்க 11,45,976 people அண்ட் டோட்டல் மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளோ 41,388. இப்போ இதுக்கு நீங்கள் ரேஷியோ பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் 3.58% இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆவரேஜாக 600 மார்க் எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்க உங்களுக்கு சான்ஸே இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் உண்மையிலே எம்பிபிஎஸ் பேஷனோட பண்ணுறீங்கன்னா ஏன் ஃபெயில் ஆனாலோ இல்லை மார்க் கம்மியாக எடுத்தாலோ குவிட் பண்ணுறீங்க? இப்போ உண்மையிலே நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் கிவ் அப் பண்ணாமல் பண்ணுறது தான் நீங்கள் உங்கள் ட்ரீமுக்கு பண்ணுற ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ நான் என்னோட பொசிஷனில் எல்லாமே லூஸ் பண்ணாலும் ஐ ஸ்டார்ட் அகைன் ஆர் ஐ ஃபைட் ஃபார் மை ட்ரீம்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணால் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக சூசைட் பண்ணுறதோ இல்லை கிவ் அப் பண்ணுறதோ அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் கனவோட வராங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அதை ஆவீங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. முதல்ல இல்லை நான் பேஷனோட பண்ணல என் வீட்டில் ப்ரெஷர் பண்ணேன்னா ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் டாக் வித் தம். வீட்டில் உட்காந்து பேசுங்க. இல்லை எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பண்ண தான் பிடிச்சிருக்கு அண்ட் அவங்களும் உடனே நோ சொல்லாமல் ரிசர்ச் பண்ணி ஓகே உண்மையிலே இதில் ஸ்கோப் இல்லை அப்போ நோ சொன்னால் கூட ஃபைன் தான். வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு பிடிக்காத ஒன்று பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் டாக் வித் தம். கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. You have to make them to believe that you're actually doing right. So simple. பேஷனோட பண்ணிங்கன்னா don't quit. வீட்டில் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா don't do. இல்லை வேறு கரியரே தெரியாமல் தான் சூஸ் பண்ணனா do research. அவ்வளோதான் இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட். இதை நீங்கள் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். பட் எனக்கு என்னமோ இதான் ஃபேக்ட்னு தோணுது. பட் ஸ்டில் இது என்னோட ஒப்பீனியன். நான் தப்பாக கூட இருக்கலாம். இப்போ மெடிக்கல் ஃபீஸை எப்படி குறைக்கணும்னு பார்ப்போம் அண்ட் இது எப்படி ட்ரேடிங்கோட ரிலேட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ட்ரேடிங்கில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஸ்டாக் கம்மியான ப்ரைஸ் இருந்தால் எல்லாரும் வாங்குவாங்க, டிமாண்ட் ரொம்ப அதிகமாகும். அண்ட் அதே ஸ்டாக் ரொம்ப மேலே ஏறிடுச்சு, ஸோ யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், பயங்கரமாக செல்லிங் நடக்கும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் கூட்டம் ஏறும், ப்ரைஸும் ஏறும். இதே சப்ளை அதிகமாக இருந்தால் கூட்டம் குறையும், ப்ரைஸுமே குறையும். இதை எப்படி நீட்டோட ரிலேட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் எம்பிபிஎஸ் தான் கரியர் இல்லாமல் எல்லா ஃபீல்டுக்கும் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா இந்த எம்பிபிஎஸ்ன்ற கரியரோட டிமாண்ட் குறையும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், ஃபீஸுமே குறையும். அண்ட் இந்த காலேஜோட மெயின் டார்கெட் யார்? 1970s to 1980s. ஏன்னா அந்த டைமில் பீக்கில் இந்த கரியரில் எம்பிபிஎஸ் ஒன்று. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு புரிய வச்சுட்டா, அதாவது எம்பிபிஎஸ் மட்டும் தான் கரியர் இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு புரிய வச்சுட்டா டிமாண்ட் குறையும், சப்ளை அதிகமாகும், ஃபீஸ் கண்டிப்பாக குறையும். கடைசியாக ஒரு கோட்டோட முடிக்கிறேன். தேர் இஸ் அ வில், தேர் இஸ் அ வே. இப்போ உண்மையிலே உங்களுக்கு ஒன்று வேணும்னா யூல் ஃபைண்ட் a way to get it, ஈவன் எவ்வளோ ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணாலும். ஸோ நீங்கள் உண்மையிலே பேஷனோட பண்ணுறீங்களா இல்லை அறியாமையில் பண்ணுறீங்களா? இதை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு கடைசியில் கிவ் அப் பண்ணுறீங்களா? Ask yourself.